பாக்கியா ஒரு வழியா தனக்கு சின்ன கடையா கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னால எல்லா இடத்துலையுமே பிசினஸ் நடத்த முடியுன்ற நம்பிக்கையோட யாரு பேச்சையுமே கேட்காம அந்த கடையோட உரிமையாளர்கிட்ட முழு அட்வான்ஸ் பணத்தையுமே கொடுத்துட்றாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைனும் போட்டுடுறாங்க. இதை பார்த்து செல்வியும், அக்கா அட்வான்ஸ் பணத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்தோமா, நான் சொன்னதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்க, அதுக்கு பாக்கியா நான் எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சிட்டேன், இதுக்கு மேல அதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சரிங்க நாங்க நாளைக்கு வந்து இந்த மாதிரி எங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்க, உடனே அந்த கடையோட உரிமையாளரும் கண்டிப்பா இதுக்கப்புறமா இது உங்க கடை, ஸோ எல்லா வேலையுமே நீங்களே பார்த்துக்கோங்கன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா செல்வியோ கொஞ்சம் மனசு வருத்தத்தோட இருக்கிறத பார்த்த பாக்கியாவும், எல்லா இடத்தையுமே நமக்கு சாதகமான இடமா மாற்ற முடியும், அதனால நீ தயவு செஞ்சு வருத்தப்படாம இருன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வந்துருங்க, இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோட்டலை வெள்ளை அடிக்கிறதுக்காகவும் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்றதுக்காகவும் ஆளுங்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கும் தேவையான பணத்தை கொடுத்துட்டு நாளைக்குள்ள நீங்க வேலையை முடிக்கணும், நாளைக்கு நாங்க மற்ற கிச்சனுக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையுமே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி பாக்கியா வந்த உடனேயே ஈஸ்வரி, ஏ பாக்கியா நில்லு, என்ன நான் சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட போயிட்டு நீ கொடுத்த அட்வான்ஸ் டோக்கன் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டல்ல, இதுக்கப்புறமா நீ அங்க போக மாட்டல்லன்னு கேட்க, ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க நான் முழு அட்வான்ஸ் பணத்தையுமே கொடுத்துட்டேன், இங்க பாருங்க இதுதான் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர், நான் இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காகவும் ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் 2 நாள்ல நாங்க புது ஹோட்டலை புதுசா ஆரம்பிக்க போறேன், நான் பண்றது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிதான் ஆவேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சுகள் உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு நான் பட்டதெல்லாம் போதும்பான்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே ஈஸ்வரியை பேச விடாம அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி கடு போட அங்க உட்காந்துருக்க, அங்க வந்த கோபியோ, அம்மா என்னமாச்சு ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்க, அதுக்கு ஈஸ்வரி, இங்க பாருடா இந்த பாக்கியா என் பேச்சையே கேட்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல அந்த இடத்தோட வீடியோவை கோபிக்கு காட்டிட்டு, மறுபடியுமே இவ ஹோட்டல் ஆரம்பிக்க போறாளாம், அதுவும் இந்த மாதிரி கேவலமான இடத்துல ஆரம்பிச்சு நம்ம எல்லாரையுமே நம்மளோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்த போறாளாம், அதுவும் நம்மளோட சம்மந்திலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, ஆனா நம்ம பாரு இவ்வளோ சீப்பான ஒரு ஒர்க்கை பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னு மறுபடியுமே இனியாவோட வாழ்க்கையை பத்தி பேசி கோபியோட மனசை மாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா கோபியோ, அம்மா இங்க பாருங்க பாக்கியாவுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா அவ பண்ணிட்டு போட்டுமே, நம்ம இதுக்காக அவளோட ஆசைகளை தடுக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவளோட ஆசைகளை தடுத்து அவளை அசிங்கப்படுத்தி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், பட் இந்த தடவை அவளுக்கு உறுதுணையா நிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீங்க பாக்கியா வருத்தப்படுற மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே அவ உழைப்பால உருவான 2 ஹோட்டலையுமே இழந்துட்டு நிக்கிறா, அதனால இப்போ அவளுக்கு என்ன தோணணும்னு ஆசையா இருக்கோ என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறாளோ அதை அவ பண்ணிட்டு போட்டுமே, தயவு செஞ்சு இதுல இதுக்கப்புறமா தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்கு இப்பயாவது போலாமா, தயவு செஞ்சு நீங்க என் கூட வாங்கன்னு கூப்பிட. ஆனா ஈஸ்வரியோ, இல்ல இந்த பாக்கியாவோட வாழ்க்கையை நான் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு, அவ முட்டாள்தனமா நிறைய முடிவுகளை எடுத்துட்டு இருக்கா, அது எல்லாத்தையுமே தடுத்துட்டு அவளை நான் கொஞ்சம் சரியான பாதையில கொண்டு போக வேண்டியது இருக்கு, அதனால நீ கொஞ்சம் நான் இல்லாம இருக்க பழகிக்க, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் நான் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அதே வீட்டுல டேரா போறத பத்தி பேசிட்டு இருக்க. இதை கேட்ட கோப்பியும், ஆகா அம்மா வேற இங்க இருந்தாங்க, இருக்கிற பிரச்சனையில பாக்கியாவுக்கு இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டு கரெக்டா ஈஸ்வரியோட சுயநலவாதத்தையும் மற்றவங்களோட மனசை புண்படுத்துற நோக்கத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவங்க ஈஸ்வரியா அந்த வீட்டை விட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு உடனடியா பாக்கியா கிட்ட போயிட்டு, இங்க பாரு பாக்கியா நீ புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறன்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, பாக்கியா இங்க பாருங்க உங்களுக்கு அந்த ஹோட்டல்ல நான் நடத்துறது பிடிக்கல, ஏன்னா உங்களோட சம்மதிக்கு அது ஒரு அசிங்கம், எல்லாத்துக்கும் மேல நானும் வீட்டுல எல்லாரோட கையையுமே எதிர்பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே, நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறத நிறுத்த முடியாதுன்னு சொல்ல. ஆனா கோபியோ, இங்க பாரு பாக்கியா நான் சொல்ல வரத கொஞ்சம் காது கொடுத்து கேளு, நீ அந்த ஹோட்டலை நல்லபடியா ஆரம்பிச்சு மறுபடியுமே சக்சஸ் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன், அதுக்காக வாழ்த்து சொல்லதான் நான் வந்தேன், அது மட்டும் இல்லாம அம்மா இங்கே இன்னும் 1-2 மாசம் இருக்குன்னு சொல்றாங்க, பட் நான் அவங்கள கூட்டிட்டு போக்குறதுக்காக ஒரு விஷயத்த பண்ண போறேன், அதனாலதான் அதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வேணா நான் உன்னை புரிஞ்சுக்காம நிறையவே தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா இப்போ உண்மையாவே நீ என்ன மாதிரி ஆளு, எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுற, உன்னோட கனவு என்ன, லட்சியம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நீ இதுக்கப்புறமா என்ன நினைச்சோ நம்மளோட குடும்பத்தை நினைச்சோ கவலைப்படாத, உனக்கு என்ன பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ண பாக்கியா, எல்லாத்துக்கும் மேல நான் உனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த கஷ்டம் பண்ண துரோகம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்திலயுமே உனக்கு நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னால அது முடியலன்னு நல்லாவே தெரியும், இருந்தாலும் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா
மறக்காம என்ன கூப்பிடு, அந்த இன்டீரியர் ஒர்க் பண்ற ஆளுங்க கூட சரியா பண்ணலன்னா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச இடத்துல கம்மி விலையில நல்லபடியா பண்ணி தர ஆளுங்களும் இருக்காங்கன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பாக்கியா கொஞ்சம் மனசுக்குள்ள கோபியாவது நம்ம கிட்ட நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம ரொம்பவே காமா அவங்க கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ், மத்தவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல, எல்லாருமே இந்த ஹோட்டலை எடுத்து நடத்தாதான் தான் சொன்னாங்க, ஆனா நீங்க மட்டும் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும், இதையே நான் எதிர்பார்க்கல, இதுவே நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஃபீலிங்கோட கிளம்பி போறாங்க. அப்ப பாக்கியா முதல் முறை ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு போறத பார்த்த கோபியும் ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க இருந்து கிளம்பி கீழே வந்தது மட்டும் இல்லாம அவங்க ஈஸ்வரி கிட்ட, அம்மா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டிய, எனக்கு பாக்கியாவோட முகத்தை பார்க்கவே பிடிக்கலமா, அவ வீணா நான் பேசுறது எதையுமே காதுல வாங்காமே இருக்கா, அதனால தயவு செஞ்சு என் கூட வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட சத்தம் போற மாதிரி போட்டுட்டு இருக்கா. அப்ப கோபியோட குரலை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வழக்கம் போல கீழே இறங்கி வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும், நான் தான் சொன்னேன்ல இந்த பாக்கியாவுக்கு தலைக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால அதை அடக்கணும்னா நான் இங்க தான் இருந்தாகணும்னு சொல்றாங்க. ஆனா கோபியோ, அம்மா நீங்க என்னோட அம்மாவா இல்ல அந்த பாக்கியோட அம்மாவோ, பாக்கியா என்ன கேவலப்படுத்திட்டா, அதனால இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன், நீங்களும் இங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால கையோட என் கூடயே கிளம்பி வாங்க, அப்படி மட்டும் நீங்க வரலன்னா அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே போறதில்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பாக்கியா அவங்க கிட்ட சண்டை போட்ட மாதிரி ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த பாக்கியாவும் கோபி பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி அப்ப நான் நம்ம கிட்ட இதை பத்தி தான் சொன்னாங்களான்னு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அத கோபத்தோட பார்த்த ஈஸ்வரியோ, போதுமா உனக்கு, நீ என்ன அவமானப்படுத்தினது போதாதுன்னு என் பையனையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு இல்ல, இப்ப பாரு என் பையன் இந்த வீட்டுல நிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும் கோபியோட நாடகத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி, இங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து என்ன திருத்தணும்ன்ற ஆசை இருக்கா, அப்படி இல்லைன்னா உங்களோட பையனோட அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, எதை பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை தாராளமா பண்ணுங்க, ஆனா தயவு செஞ்சு நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு மறுபடியுமே ஈஸ்வரியா அங்கிருந்து அனுப்புற மாதிரியே பேசிட்டு இருக்க. உடனே இதை கேட்டுட்டு கோபி, இப்பயாவது போதுமா, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு நேரடியாவே சொல்லிட்டா, இதுக்கு மேலே நீங்க இங்க இருந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான், நீங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க கூட மாட்டேன், இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிக்க. உடனே ஈஸ்வரியும் ரொம்பவே கோபத்தோட பாக்கிய கிட்ட, இங்க பாருடி, இதுக்கப்புறமா நீ யாரோ நான் யாரோ, நான் இந்த வீட்டுக்குள்ள என் காலை கூட எடுத்து வைக்க மாட்டேன், நீயாவே வந்து என்ன கூப்பிடுற வரைக்கும் நான் உன்னை பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து போக. இதை பார்த்துட்டு பாக்கியாக்கு என்னதான் வருத்தமா இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க நம்ம கூட இல்லாம இருக்காதான் நல்லது, அப்படி இல்லைன்னா நெகட்டிவா பேசியே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னுமே அதிகப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கா. ஆனா செல்லியனும் மறுபடியுமே பாக்கியா கிட்ட கோபமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியா, இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பண்றது பிடிக்குதோ இல்லையோ, நான் ஒன்னும் உங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு வாழணும்ன்ற விருப்பத்துல இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அமைதியா இருந்தா இருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களுமே உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லியும் பாக்கியா பேசுறதை கேட்டுடனேயே, அப்ப அம்மா நம்மளையுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட. ஆனா எழிலோ, இங்க பாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இப்ப அம்மா ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்காங்க, அந்த கஷ்டத்தை நம்மளும் அதிகப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணாம இருக்காதான் நல்லது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே புரிஞ்சுப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அந்த பிசினஸ் அந்த இடத்துல நல்லா ஓடிச்சுன்னா, யாரு கண்டா நல்லா ஓடிச்சுன்னா நல்லது தானே, அப்படி இல்லையா அது லாஸ்ல போச்சுன்னா அம்மாவே அந்த இடத்த இழுத்து மூட போறாங்க, சோ இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல தலையிடாம இருக்காதான் நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அமிர்தாவும் அங்க இருந்து கிளம்ப. ஜெனியுமே செலியன் கிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஈஸ்வரியோ கோபியோட சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்கும் போது அந்த தெருக்காரங்க எல்லாருமே ஈஸ்வரி கிட்ட கொஞ்சம், என்ன பாக்கியா இதுக்கப்புறமா எந்த ஹோட்டலும் ஆரம்பிக்க மாட்டாங்க போலயே, அதான் இந்த மாதிரி லேடிஸ்லாம் இந்த மாதிரி பிசினஸ்லாம் எடுத்து நடத்துறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, அவங்களால எதுவுமே சாதிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்பவே அசிங்கமாவும் கீழ்த்தனமாவும் கிண்டல் பண்ற மாதிரியும் கோபி கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையுமே பேசிட்டு இருக்கா. அப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவப்பட்ட ஈஸ்வரியும், இங்க பாருங்க, ஏன் மருமக பாக்கியா மறுபடியுமே ஒரு புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறா, அதையும் கண்டிப்பா அவ சக்சஸ்ஃபுல்லா நடத்ததா போறான்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவங்க ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னப்போ கோவப்பட்ட ஈஸ்வரி இப்போ எல்லார்கிட்டயுமே பாக்கியாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கோபி மனசுக்குள்ளேயே, நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் இந்த மாதிரியான ஆட்களை அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க பிளான் பண்ணி பண்ண மாதிரி லைட்டாக மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இனியாவோ நிதிஷோட சேர்ந்து தன்னோட ஹனிமூன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டா நிதிஷோட அப்பா சுதாகர் தன்னோட ஆட்கள் கிட்ட பிஏ கிட்டன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்த இனியாவோ, என்ன அங்கிள் நீங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஆனா பேர் மட்டும் தானே மாற போறதா சொன்னீங்க, இப்ப என்ன வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க. உடனடியா அந்த பிஏஓ கொஞ்சம் அவசரப்பட்டு, இதுக்கப்புறமா
அது நம்ம ஹோட்டல் தானே, ஸோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹோட்டலுக்கான பணத்தையுமே உங்க அம்மா வாங்கிட்டாங்கல்ல, அதனால அது முழுக்க முழுக்க நம்மளோட ஹோட்டல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, இல்ல அந்த ஹோட்டல் எல்லாம் அம்மா அவ்வளோ சீக்கிரம் பணத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்களே, இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்க உடனே சுதாகரும் கொஞ்சம் தயக்கத்தோட, இங்க பாருமா உங்க அம்மா அந்த ஹோட்டல்ல உன்னோட மேரேஜ் கிஃப்டா கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இப்ப ஏதோ அவங்களுக்கு பண தேவை இருந்துச்சு போல, அதனால என்கிட்ட பணம் கேட்டாங்க, அதனால அந்த ஹோட்டலுக்கு தேவையான பணம்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கொடுத்து ஒரேடியா செட்டில் பண்ணிட்டமான்னு சொல்ல ஆனா இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட அவங்களோட பேச்சை நம்பாத இனியாவோ, எங்க அம்மா எனக்குலாம் அதை கொடுக்க வாய்ப்பே கிடையாது, இதுக்கப்புறமா நான் என்ன விஷயம்ன்றதை என்னோட அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் மேல என்னோட அம்மாவோட உழைப்பால் உருவான ஹோட்டலை என்னால கிஃப்டால எடுத்துக்க முடியாது, நானே உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஹோட்டலையே ஒப்படைச்சிடறேன்னு உடனடியாக அவங்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக கிளம்பி அவசர அவசரமா வெளியே போக இதை கேட்டுட்டு சுதாகர் தன்னோட சுயரூபத்தை இனியா கிட்டேயுமே காட்டலான்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கவனிச்ச நிதிஷுமே உடனடியாக சுதாகரை அமைதிப்படுத்திட்டு இனியாவோட பின்னாடியே போயிட்டு இனியா கிட்ட எதையோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இனியாவோ யாரு பேச்சையுமே காதுல வாங்குற மாதிரி தெரியல. அதனால ரொம்பவே டென்ஷனான நிதிஷுமே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இனியாவோட கண்ணத்துல பல்லான்னு ஒரு அறைய விட்டுட்டு, இங்க பாரு நான் உன் புருஷன், நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும், உன்னோட ஹோட்டல் என்னோட அப்பாவுக்கும் எங்களோட பிசினஸ்க்கும் ரொம்பவே முக்கியம், அதனால இதுக்கப்புறமா அந்த ஹோட்டலை பத்தி நீ யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது, யாருக்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படி திடீர்னு தன்னை நிதிஷ் அடிச்சத அதிர்ச்சியோட பார்த்த இனியாவுக்கு நிதிஷோட கோபத்தை பார்த்த உடனேயே இன்னுமே பேரதிர்ச்சியா இருக்கு. அதனால அவங்க திகச்சு போய் நின்னுட்டு இருக்க. ஆனா சுதாகரோட ஒய்ஃபுமே ஐயோ இந்த நிதிஷ் வர இப்பவே இனியா கிட்ட இப்படி நடந்துக்கிறானே, இப்ப மட்டும் இனியா ஒருவேளை நிதிஷ் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்ட நம்ம என்ன பண்றது, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியா இனியாவை சமாதானப்படுத்த சொல்லி சுதாகர் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல உடனே அவங்களோட ஒய்ஃபுமே இனியாவோட கையை பிடிக்க, ஆனா இனியாவோ கோபத்துல அவங்களோட கையை உதறி தள்ளிட்டு, அப்படா இதுதானே உங்களோட சுயரூபம், நீங்க எங்க அம்மா சொன்ன மாதிரியே அவங்களோட ஹோட்டலை அபகரிக்கிறதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிதிஷ கோவத்துல திட்டிட்டு, இதுக்கப்புறமா நான் உங்களோட சேர்ந்து வாழவே விருப்பப்படலன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான நிதிஷுமே கொஞ்சம் கோவத்தோட இனியாவோட பக்கம் நெருங்கிட்டு இருக்க. இதனால கொஞ்சம் சுதாகர் பதட்டத்தோட இருக்காங்க. சோ அடுத்து இனியாவுக்கு நிதிஷ் மூலியமா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, இனியா எப்படிதான் நிதிஷ் கிட்ட இருந்தும் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க, அடுத்து இனியாவோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுது, பாக்கியா தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா சுதாகரை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிரட்டிட்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறமா பாக்கியா என்ன பண்ணுவாங்க, அதனால சுதாகர் இந்த பிரச்சனைகளை சீக்கிரமா தீர்க்கறதுக்காக என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் என்ன?